வணக்கம் அன்பர்களே, இது தகவல் சாளரம். நான் உங்கள் பிச்சை முத்து. தகவல் சாளரம் வழங்கும் போர்களின் பிடியில் பூமியின் மடி. விபரீதமான வியட்நாம் போரின் விரிவான வரலாற்றை கூறும் தொடரில் இதோ வருகின்றது இன்றைய காணொளி. புத்தன் வந்த திசையிலே புனித காந்தி மண்ணிலே. வியட்நாம் போர் உலகம் கற்ற பாடங்கள். ஒரு போர் ஒரு தேசத்தில் முடிந்தாலும் அதன் பாடங்கள் உலகம் முழுவதும் நிறைந்து நிற்கின்றன. வியட்நாம் அந்த பாடங்களின் மிக கடினமான ஒரு பாட புத்தகம். முதல் பாடம், சக்தி மட்டும் போதாது. அமெரிக்கா உலகின் மிக வலிமையான இராணுவம், நவீன தொழில்நுட்பம், அளவற்ற வளங்கள். ஆனால் அது வெற்றியை உறுதி செய்யவில்லை. வியட்நாம் சொன்னது, சக்தி மட்டுமே எல்லாமாக அமைந்து விடாது. இரண்டாம் பாடம், மக்களின் மனம்தான் போர்க்களம். இந்த போர் நிலத்திற்காக அல்ல, எண்ணங்களுக்காக. மக்கள் ஆதரவு கிடைத்தால் எதிர்ப்பக்கம் பலவீனம் அடையும், இழந்தால் வலிமை பயனற்றது. வியட்காங் இந்த உண்மையை நன்றாக அறிந்திருந்தது. மூன்றாம் பாடம், காடுகள் வரைபடத்தை கேட்காது. வரைபடங்கள் கோடுகள், எல்லைகள், திட்டங்கள். ஆனால் வியட்நாமின் காடுகள் அவற்றை ஏற்கவில்லை. நிலத்தின் அமைப்பு, சுற்றுச்சூழல், மக்கள் வாழ்க்கை, இந்த மூன்றையும் புரியாமல் எந்த ஒரு போரும் வெற்றி கொள்ள முடியாது. நான்காம் பாடம், எண்ணிக்கைகள் பொய் சொல்லும். பாடி கவுண்ட் வெற்றியின் அளவுகோல் என்று கருதப்பட்டது. ஆனால் எண்ணிக்கைகள் உயர்ந்தன, வெற்றி வரவில்லை. வியட்நாம் கற்றுத்தந்தது, போரில் கொல்லப்பட்ட எண்ணிக்கைகள் உண்மையை மறைக்கலாம். ஐந்தாம் பாடம், அரசியல் இலக்கு தெளிவாக இருக்க வேண்டும். வியட்நாமில் போரை ஏன் தொடங்கினோம், எப்போது முடிக்க வேண்டும், இந்த கேள்விகளுக்கு தெளிவான பதில் இல்லை. அந்த குழப்பம் போரின் நீளத்தையும் வலியையும் அதிகரித்து கொண்டே போனது. ஆறாம் பாடம், ஊடகம் ஒரு மாபெரும் சக்தி. தொலைக்காட்சி, புகைப்படங்கள், செய்தித்தாள்கள். வியட்நாம் போர் முதல் டிவி போர் காட்சிகள் மக்களின் மனதை மாற்றின, அரசியலை கட்டுப்படுத்தின. உண்மையை மறைக்க முடியாமல் தொடர்ந்து பயணித்தது. ஏழாம் பாடம், போர் வீட்டிற்குள்ளும் வந்துவிடுகின்றது. வியட்நாம் வெளிநாட்டு போர். ஆனால் அமெரிக்காவில் சமூக பிளவு, அரசியல் நம்பிக்கை சரிவு, மனச்சோர்வு. போர் தேசங்களை உள்ளிருந்தே மாற்றுகின்றது. எட்டாம் பாடம், வெற்றி தோல்வி தெளிவாக இல்லை. வியட்நாம் வட வியட்நாமுக்கு வெற்றி, ஆனால் பெருத்த விலை. அமெரிக்கா தோல்வி, ஆனால் நிறைய பாடங்கள். போர் யாருக்கும் முழு வெற்றியை கொடுக்கவில்லை. ஒன்பதாம் பாடம், சிறிய நாடுகள் பெரிய சக்திகளை சவால் இடலாம். வியட்நாம் ஒரு சிறிய நாடு, குறைந்த வளங்கள், ஆனால் உறுதியான நோக்கம், பொறுமை, காலத்தின் துணை. இந்த மூன்றும் பெரிய சக்திகளையே சவாலாக எடுத்து கொண்டன. இந்த மூன்றும் பெரிய சக்திகளையே மண்டியிட வைத்தன. பத்தாவது பாடம், போர் கடைசி தீர்வு அல்ல. வியட்நாம் போர் உலகத்திற்கு ஒரு எச்சரிக்கை. போர் ஒரு தீர்வு அல்ல, அது ஒரு விலை. அந்த விலை மனித உயிர்கள், தலைமுறை காயங்கள், நீண்ட நினைவுகள். நிறைவாக, வியட்நாம் ஒரு வரலாற்று சம்பவம் அல்ல, அது ஒரு எச்சரிக்கை. உலகம் அந்த எச்சரிக்கையை மறந்தால் வரலாறு மீண்டும் இதை எழுதும். நன்று நண்பர்களே, இந்த தொடரின் பிறிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு காய்ப்போம். புதியதோர் உலகம்